உங்களுக்கு குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்பஸ்தானம் ரொம்ப பிரமாதமான அமைப்பில இருக்குது. ஏன்னா, ஆரம்பத்திலேயே 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமண வாய்ப்பு எப்படி அமையும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனைவி எப்படி வருவாங்க? அல்லது கணவன் வரக்கூடிய கணவன் பணக்காரனா வருவானா? அப்படின்னு சொல்றது எல்லாமே 2ஆம் இடம் தாங்க. ஒருத்தருக்கு திருமண வாய்ப்பு அப்படின்னா 2ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தணும். அல்லது 2ஆம் இடத்து அதிபதியோட சாரத்தை வாங்கி ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தணும். அல்லது 2ஆம் இடத்த பார்க்குற கிரகம் தசாபுத்தி நடத்தினா தான் ஒருத்தருக்கு திருமணம் அமையும். அதே மாரி குழந்தை பாக்கியத்துக்கு இதே ஃபார்மேட் தான். ஒருத்தருக்கு குழந்தை கிடைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, 2ஆம் இடத்துக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் உண்டு. தனம் கிடைக்கணும் அப்படின்னாக்க, பண விஷயத்தில வெற்றி பெறணும் அப்படின்னா 2ஆம் இடம் வேணும். அப்ப இருக்கிறதிலே 2ஆம் இடம் தான் அதிகப்படியான விசேஷங்களோட இருக்கிற ஸ்தானம். அப்ப 2ஆம் இடத்து அதிபதியும், பஞ்சம ஸ்தானத்து அதிபதியும் கலஸ்தர ஸ்தானத்தில உட்கார்ந்து நீங்க ராசிய பார்க்கறதுனால, மனைவி பேச்ச கேட்கக்கூடிய விருச்சிக ராசி மட்டும் தான் வாழ்க்கையில பெரிய வெற்றி பெறும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு என்னன்னா ரொம்ப பொறுமையா சிந்திச்சு செயல்படலாம் அப்படின்றதுக்குள்ள வாய்ப்பு பறி போயிரும். அப்ப என்ன பண்ணணும்? ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு மதியூக மந்திரி வேணும். மதி அப்படின்னா 5ஆம் இடத்த சொல்லலாம். ஏன்னா சிந்தனையில வெற்றி பெறக்கூடியது.